الحمد لله وصلى الله وسلم وبارك على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கருணையுள்ள ரப்பே, குர்ஆனை நிறைவு செய்த இந்த நேரத்தில் வெற்றியாளர்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக. குர்ஆனுடைய பொருட்டால் இந்த மஜ்லிஸை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மஜ்லிஸாக ஆக்குவாயாக. குர்ஆனுடைய பொருட்டால் எங்களுடைய ரமதானுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக. எங்களுடைய இரவுக்கால அமல்களை கபூல் செய்வாயாக. குர்ஆனுடைய பொருட்டால் ரமதானை உன்னுடைய பொருத்தத்தோடும் நரக விடுதலையோடும் முடிவுறச் செய்வாயாக. குர்ஆனுடைய பொருட்டால் வாழ்க்கையில் இன்னும் பல ரமதானை உடல் ஆரோக்கியத்தோடும் எல்லா ஆஃபியத்தோடும் அடைய செய்வாயாக. அதிலே பல நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பினை தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி ரமதானாக இதை ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. இன்னும் பல ரமதான்களை அடைந்து நல்லறங்கள் செய்கிற தௌஃபீக்கை தருவாயாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகளை ஏற்படுத்துவாயாக. குர்ஆனை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் இலகுவாக்குவாயாக. காலமெல்லாம் குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய குடும்பத்தினராகிய குர்ஆனை நெருங்கிய தொடர்புடைய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. குர்ஆனை எங்கள் இதயத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக. எங்கள் உள்ளத்திற்கு ஒலியாக ஆக்குவாயாக. எங்கள் கவலைகளுக்கு நிவாரணையாக ஆக்குவாயாக. எங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிற ஆதாரமாக ஆக்குவாயாக. கபரிலும் மஹ்ஷரிலும் குர்ஆன் எங்களுக்காக வாதிடுகிற ஆதாரமாக ஆக்குவாயாக. எங்களுக்கு எதிராக அதை திரும்பிவிடாமல் பாதுகாப்பாயாக. குர்ஆனுடைய ஹலாலை ஹலாலாக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. குர்ஆனிலே எதையெல்லாம் நீ ஹராமாக்கினாயோ அதையெல்லாம் ஹராமாக்கக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. குர்ஆனுடைய எல்லா சட்டங்களையும் அமல் செய்கிற மக்களாக ஆக்குவாயாக. குர்ஆனை அதற்குரிய முறைப்படி ஓதுகிற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருள் இந்த அல்லாஹுடைய கலாமை நாம் எல்லாம் இப்போது நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹுடைய கலாமை நாம் ஓதுவதற்கு உண்மையிலுமே நாம் சக்தியுடையவர்கள் கிடையாது. அல்லாஹுடைய தாத் எப்படி புனிதமானதோ, அல்லாஹ் எப்படி பார்க்க முடியாது, அல்லாஹுடைய தஜல்லி ஒரு பொருளின் மீது ஏற்பட்டால் அந்த பொருள் எப்படி சுக்குநூறாகி விடுமோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த மலை மீது நான் இறங்குகிறேன், பார்க்க முடிந்தால் அது இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ்வுடைய தஜல்லி மலையின் மீது இறங்கிய போது ஜஅலஹு தக்கன், மலை சுக்குநூறாக ஆகிப்போச்சு. வஹர்ர மூசா ஸாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சியாக விழுந்துட்டாங்க. இது அல்லாஹுடைய தாத்துக்குரிய இந்த ஆற்றல் என்னவோ அதே தான் அல்லாஹுடைய கலாமுக்கும். இந்த கலாமை நம்மளால் ஓத முடியாது. இந்த கலாமை நம்மளால் ஓத முடியாது. அல்லாஹ்க்கு சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை மலை மீது இறக்கி இருந்தால் அந்த மலை அது என்னவா இருக்கும், தவிடுபொடியாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அப்படியானால் இந்த குர்ஆனை நம்முடைய நாவில் உச்சரித்தாலும் இந்த நாவுகள் துண்டு துண்டாக போய் விழுந்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த குர்ஆனை நமக்கு லேசாக்கியதால் அல்லாஹ்வுடைய கலாமை நாவில் உச்சரிக்கிறோம். அதான் அர்த்தம். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆனுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க போய் தான் அல்லாஹ்வுடைய கலாமை நம்முடைய நாவில் நாம் சொல்ல முடியுது. அந்த ரஹ்மத் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமை சொல்லக்கூடிய அந்த தகுதியோ ஆற்றலோ நம்முடைய நாவுகளுக்கு கிடையாது. இது அவனுடைய பேராற்றல் தான். சம்பவம் ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாவுடைய காலத்தில் நடந்தது. அதை சொல்வதா என்றே எனக்கு ஒரு யோசனை தான். அந்த நேரத்தில் பல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பல சவால் விடுவாங்க. ஒரு ஆள் சவால் விட்டார், எங்களுடைய மதமே பழமையானது, உண்மையானது, இதோ எங்களுடைய பழங்கால கோயில் 2000 வருடங்களாக இருக்குது, அதில் எந்த சிதிலமும் இல்லை, இடிபாடும் இல்லை, அப்போ இதுதான் சத்தியம், இஸ்லாம் அசத்தியம்னு சொன்னாங்க. ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை ஷாஹுல் இல்லாவுடைய மகன். அவங்க அல்லாவுடைய ஒரு பெரிய வலி. அவங்க எந்த சவாலையும் எடுத்துக்கொள்வாங்க. அந்த காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் பண்டிட்டுகளை எல்லாம் தோற்கடித்தவங்க. அவங்க சொன்னாங்க, அப்படியே சொன்னார், நான் நிரூபிக்கிறேன் அவருடைய மதம் அசத்தியம் என்று நிரூபிக்கிறேன்னு சொன்னாங்க.
அப்போ அவரும் வந்தார். எப்படி நிரூபிங்க பார்க்கலான்னு சொன்னார். உன்னுடைய ஆலயம் எங்கே கூட்டு போன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த பழமையான அவருடைய வழிபாட்டு தலத்துக்கு முன்னால் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை இந்த ஆயத்தை ஓதுனாங்க. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அந்த ஆலயம் அப்படியே இடிந்து தவிடுபடியாக ஆயிடுச்சு. எல்லாம் சொன்னாங்க, என்னங்க எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க, மலையின் மீது இறக்கினால் மலையே தவிடுபடியாகும் போது இந்த அசத்திய கட்டிடங்கள் ஏன் தவிடுபடியாகாது? ஒரு மோமியனுடைய ஈமானுடைய வலிமை இருந்தால் இந்த குர்ஆனை கொண்டு எந்த கோட்டையும் தவிடுபடியாக்கலாம், இந்த குர்ஆனை கொண்டு எத்தகைய கட்டடத்தையும் தவிடுபடியாக்கலாம் என்று ஹஜ்ரத் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை சொன்னாங்க. அருமையானவர்களே, குர்ஆனுடைய அஸமத் என்பது அவ்வளோ உன்னதமானது, உயர்ந்தது. இந்த குர்ஆன் ஒரு பெரிய பேரற்புதம். இது குர்ஆன் அருளப்பட்ட மாதமும் உன்னதமான மாதம் ரமதான். குர்ஆன் யாருக்கு அருளப்பெற்றதோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்புகளுக்கெல்லாம் அவங்க தலைவராக இருக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் இருக்கிறாங்களே, வானவர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறாங்க. வானவர்கள் எல்லாருக்கும் ரெக்க இருக்குது. அல்லாஹ்வே சொல்வான், ஜாஇலில் மலாயிகா ருசுலன் உலி அஜ்னிஹா. மலக்குமார்கள் எல்லாம் ரெக்கை உள்ளவர்கள். சில வானவர்களுக்கு 2 ரெக்கை, சில வானவர்களுக்கு 3 ரெக்கை, சில வானவர்களுக்கு 4 ரெக்கை அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 600 ரெக்கைகள். இந்த குர்ஆனை கொண்டு வந்த வானவர் அவரும் உன்னதமானவர் தான். இந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த மக்கமா நகரம் இருக்கிறது, அதுவும் புனிதமானது தான். இந்த குர்ஆன் அருளப்பெற்ற இந்த இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ர் என்கிற இரவும் மகத்துவம் நிறைந்த இரவு தான். இந்த குர்ஆன் கிடைக்கப்பெற்ற உம்மத் இருக்கிறாங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சமுதாயங்களிலெல்லாம் சிறந்த சமுதாயம். இது எல்லாமே எதன் பொருட்டில் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னு சொன்னால் குர்ஆனுடைய பொருட்டில் தான் இந்த எல்லா சிறப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். அருமையானவர்களே, எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டது தான். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாமே தற்காலிகமானவை, அந்தந்த காலத்தோடு முடிந்து போனவை. அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஒட்டகத்தை அற்புதமாக கொடுத்தான். ஒரு ஒட்டகம் அவர்களுடைய அற்புதம். ஆனால் அந்த அற்புதம் என்ன, நீடித்து நிற்கிற அற்புதமா? இல்லை. அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹயாத்திலேயே அந்த அற்புதம் முடிந்து போன அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தான், கைத்தடிங்கிற அற்புதத்தை கொடுத்தான். ஆனால் அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தோடு முடிந்து போன அற்புதம். அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான், அது அந்தந்த காலத்தோடு முடிந்து போன அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேரற்புதம் இந்த திருமறை. இந்த திருமறை அது அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை கியாமத்து வரை நீடித்து நிற்கிற பேரற்புதம். இது இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்ட குர்ஆன் எங்கே இருக்குது? லௌஹுல் மஹ்ஃபூதில் இருக்குது. வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத் வல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூத். லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டிருக்கு. லௌஹுல் மஹ்ஃபூதில் இந்த குர்ஆன் எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அதே எழுத்தமைப்பு தான் உஸ்மானுடைய காலத்தில் எழுதப்பட்டது. அரபியில் சில வார்த்தைகளை இப்படி எழுதணும்னு ஒரு முறை இருக்குது. குர்ஆன் அந்த முறை இல்லை. லௌஹுல் மஹ்ஃபூதில் எப்படி எழுதப்பட்டதோ அந்த எழுத்து தான். அதையெல்லாம் ஒரு போர்டு வச்சு தான் நான் உங்களுக்கு விளக்க முடியும். லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்ட அந்த முறையில் தான் குர்ஆன் அப்படியே எழுதப்பட்டது ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்தில். அதனால தான் உஸ்மானுடைய காலத்துடைய அந்த பிரதியில் எப்படி எழுத்து இருக்குதோ அந்த எழுத்துக்கு மாற்றமாக குர்ஆனை யாருமே எழுதவே கூடாது. அவங்க காலத்தில் எழுதப்பட்ட 4 பிரதிகள் இன்றும் உலகத்தில் இருக்குது. 4 பிரதிகள் ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரிஜினல் பிரதி அது இன்னைக்கும் துனியாவில் இருக்குது. 4 பிரதிகள் அப்படியே இருக்குது. இந்த குர்ஆனுடைய எவ்வளோ பெரிய பேரற்புதம். ஒரு எழுத்து கூட மாறாத அப்படியே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை என்ன செஞ்சிருக்கிறான், உள்ளங்களிலும் பாதுகாத்திருக்கிறான், ஏடுகளிலும் பாதுகாத்திருக்கிறான், லௌஹுல் மஹ்ஃபூதிலையும் பாதுகாத்திருக்கிறான். எல்லா வகையிலும் அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்து இந்த குர்ஆனை அல்லாஹ் லேசாக்கியிருக்கிறான். தௌராத் அப்படி இல்லை. தௌராத்தை மனனம் செஞ்சவங்க 4 பேர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌராத்தை மனனம் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாணவர் யூஷா அவர் தௌராத்தை மனனம் செஞ்சார்.
அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு தௌராத்தே அழிஞ்சு போச்சு. தௌராத்தை விட்டுட்டாங்க யூதர்கள். பிறகு உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தௌராத்துடைய வசனங்களை எல்லாம் மீண்டும் ஓதி காட்டி அவர் மரணம் செஞ்சிருந்தார். 4வது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பேர் தான் துன்யால தௌராத்தை மரணம் செய்தவர்கள். வேற யாரும் தௌராத்தை மரணம் செஞ்சவங்க இல்லை. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இவ்வளவு கோடி மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த குர்ஆனை பல விதங்களில் ஓதக்கூடிய ஹுஃபாதுகள், காரிகள் இன்றைக்கும் மிஸ்ரில் நம்ம இப்போ ஒரே கிராத்தில் ஓதுறோம். மிஸ்ரில் ஜாமியுல் அஸ்ஹரில் டெய்லி தராவீஹ் நடக்கும். டெய்லி 20 ரக்காத்து நடக்கும். அதில் 8 ரக்காத்து ஒரு கிராத்தில் ஓதுவாங்க, இன்னொரு 8 ரக்காத்து வேறொரு கிராத்தில் ஓதுவாங்க, 3வது ஒரு காரி அடுத்த மீதி உள்ள ரக்காத்துக்களை இன்னொரு கிராத்தில் ஓதுவார். அதை சொல்லுவாங்க, இது எந்த இமாமுடைய கிராத்து, இது எந்த இமாமுடைய கிராத்து. இதெல்லாம் எத்தனை வருஷங்களா? 14 நூற்றாண்டுகளாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை அந்த அளவுக்கு பாதுகாத்து இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்கிறதுக்கு அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறான். இந்த குர்ஆனை மனனம் செய்வது ரொம்ப அல்லாஹ் லேசாக்கிட்டான். இந்த குர்ஆனை எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனனம் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. மௌலானா காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாருல் தேவபந்தன் நிறுவியவர்கள். அவங்க அந்த நேரத்தில் கப்பலில் ஹஜ்ஜுக்கு போகிறான். கப்பலில் ஹஜ்ஜுக்கு என்ன செய்வாங்க? 4-5 மாதத்துக்கு முன்னாலேயே போயிடுவாங்களா இல்லையா? கப்பலில் போகும்போது ரமதான் விடுகிறது. ரமதான் வந்தால் தராவீஹ் தொழணும். அப்போ மக்கள்லாம் கூடி பேசுகிறாங்க, யார் ஹாஃபிஸாக இருக்கிறாங்க? பார்த்தா ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆனை மரணம் செஞ்ச ஹாஃபிதுகள் யாருமே இல்லை. மௌலானா காசிம் நானூத்தவி சின்ன வயசில் ஹிஃப்ஸ்லாம் பண்ணலை. இப்போ என்ன செய்கிறது? தராவீஹில் குர்ஆனை கேட்க முடியலையே. அந்த காலத்து மக்கள் கை சேதப்படுறாங்க. இப்போ காசிம் நானூத்தவி சொன்னாங்க, சரி கவலைப்படாதீங்க, நான் டெய்லி ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணி டெய்லி உங்களுக்கு குர்ஆனை ஓதி தொழு வைத்து முடிச்சு காட்டுறேன்னு சொன்னாங்க. பாருங்க, புதுசாக அன்னன்னைக்கு முதல் தராவீஹிலிருந்து அலிஃப் லாம் மீம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுவாங்க, ராத்திரி ஓதி தொழு வச்சுருவாங்க. இப்படியே 30 நாள் 30 ஜுஸு மனப்பாடம் பண்ணி தொழு வச்சாங்க. காசிம் நானூத்தவி ஹாஃபிஸாக ஆகிட்டாங்க. பாருங்க, இந்த குர்ஆன் அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் அவ்வளவு லேசு. இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் இமாம் முஹம்மது. இமாம் முஹம்மது சின்ன பையன். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாட்ட நான் உங்களுடைய மாணவராக ஆகிக்கொள்ளட்டுமான்னு கேட்குறான். இமாம் அபு ஹனீஃபா கேட்டாங்க, நீ குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கியான்னு கேட்டாங்க. இல்லையேன்னு சொன்னான். என்கிட்ட மாணவராக ஆகணும்னா அவர் ஹாஃபிஸாக இருக்கணும். என்கிட்ட மாணவராக ஆகணும்னு சொன்னால் அவர் ஹாஃபிஸாக இருக்கணும், அப்போ தான் என்கிட்ட மாணவராக வரலான்னு சொல்லி. அப்படியா? இமாம் முஹம்மது போயிட்டான். ஒரு வாரம் கழித்து வந்தான் இமாம் முஹம்மது. நான் இப்போ உங்கள்கிட்ட மாணவராக சேர்ந்துக்கட்டுமான்னு சொல்லி. என்னப்பா 1 வாரம் தானே ஆச்சு, நான் தான் சொன்னேன் குர்ஆனை மனனம் செஞ்சால் தான் என்கிட்ட மாணவராக இருக்கலான்னு சொல்லி. இல்லை, நான் குர்ஆனை மனனம் செஞ்சுட்டேன், உங்களுடைய தோழர்களில் யாரை வேண்டுமானாலும் என்னை பரீட்சை செய்ய சொல்லுங்கள், நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடம் செஞ்சு சொல்லி காட்டுறேன். 30 ஜுஸுவை 1 வாரத்தில் மனப்பாடம் செஞ்சுட்டார் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மௌலானா தகி உஸ்மானிங்கிற ஒரு பேரறிஞர், அவங்க தன்னுடைய ஒரு உருது கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு நாட்டில் ஆலிம்கள் எல்லாம் ஒரு மஜ்லிஸில் குழுமி இருந்தாங்களாம். அப்படி குழுமி இருந்த அந்த சபையில் பல ஆலிம்களை பற்றி பேசிக்கிட்டாங்க. இவர் ஆலிமாவும் இருக்கிறாரு, ஹாஃபிஸாகவும் இருக்கிறார். இன்னார் ஆலிம் மட்டும்தான், இன்னார் ஹாஃபிஸ் மட்டும்தான் பேசும்போது ஒரு அறிஞரை சுட்டி காட்டி, ஒரு அறிஞர், அநேகமாக அவர் பேர் ஹிஷாம்னு நினைக்கிறேன், அவரை சுட்டி காட்டி, ஒரு பேரறிஞர் இவர், பெரிய அறிஞர் ஆலிம் இவர், ஆனால் என்ன பாருங்கள் இவர் ஹாஃபிஸாக இல்லையே அப்படின்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். இது அவர் மனசில் பெரிய உறுத்தலாக போயிடுது. என்னடா, நான் குர்ஆனை மனனம் செய்யாமல் போயிட்டேங்கிறத மக்கள் எவ்வளோ குறையாக பேசுகிறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தும் குர்ஆனை மனனம் செய்யலைங்கிறத மக்கள் எவ்வளோ விமர்சிக்கிறாங்களா அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, உடனே தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. 3 நாள் வீட்டை விட்டு வெளியவே வரல. 3 நாள் முடிந்து வெளியே அதே ஆலிம்கள் சபைக்கு சொல்கிறாரு, நான் இப்போ குர்ஆனை மனனம் செஞ்சுட்டேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பரீட்சை வைங்க, குர்ஆனை நான் எப்படி ஓதுறேன், மனப்பாடமாக ஓதுறேன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்கிறாரு. எத்தனை நாளில்? 3 நாளில் குர்ஆனை ஹிஃப்து செஞ்சு முடிச்சிட்டார். அருமையானவர்களே, இந்த மாதிரி வரலாறுகள் ஏராளமாக இருக்குது. இது அந்த காலத்தில் மட்டுமல்ல, நம்ம காலத்திலையும். அண்மையில் ஒரு ஆலிமுடைய பயானில் கேட்டேன், மும்பையில் ஒரு சிறுமி 7 மாதத்தில் குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. 7 மாதம் அந்த பிள்ளை ஹிஃப்தில் சேர வருது.
அந்த மதரசாவுடைய சட்டப்படி ஹிஃபுதில் சேர்க்கக்கூடிய வயது இல்லைம்மா, நீ ஆலிமியல் கோர்ஸில் சேர்ந்துக்கங்கிறாங்க, ஆலிமியத்தில் சேர்ந்துக்கன்னு சொல்லி. இல்லை நான் குரானை மனப்பாடம் செஞ்சு தான் தீர்வேன், என்ன ஹிஃப்ஸு பிரிவில் தான் நீங்கள் சேர்க்கணும்னு அந்த புள்ள அடம் பிடிக்குது. சரி, மதரசாவுடைய முதல் வரும், அந்த பிள்ளையினுடைய ஆர்வம் குரானை மனனம் செய்வதில் இருக்கிற அந்த தீவிர ஆர்வத்தை பார்த்து சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தி, சரி விடுங்க அந்த பிள்ளை ஹிஃப்ஸில் சேருங்க. அந்த பொண்ணு 7 மாதத்தில் குரானை மனனம் செய்து முடித்தது. இதெல்லாம் குரானுடைய பேரற்புதம். இது குரானை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த வேதமும் இந்த ஆற்றல் என்னங்க கிடையாது. நீங்கள் துனியா முழுக்க எத்தனை குரான் முடிக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்கள் கணக்கு வழக்கு இல்லை, துனியாவில் எந்த வேதமாவது இருக்குதா? இன்னைக்கு எல்லா மதத்தினரும் அவர் வேதத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே. ஆனால் எங்கே இந்த மாதிரி ஒரே நேரத்தில் தராவீகில் 20 ரக்காத்தில் நீங்கள் துனியா முழுக்க எத்தனை மஸ்ஜிதுகளில் குரான் முடிக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குரான் எனக்கு வழங்கப்பட்ட பேரற்புதம் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய உயிராக இருப்பது 2 தான். 2 இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். அந்த 2 அழிஞ்சா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த 2 என்ன? ஒன்று மக்காவில் இருக்கிற புனித காபா, இன்னொன்று திருமறை குர்ஆன். இந்த 2ஐயும் இந்த உலகத்துக்கே அல்லாஹ் உயிர் மாறி ஆக்கியிருக்கிறான். காபாவை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஜஅலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம் கியாமல் லின்னாஸ். இந்த மக்காவில் இருக்கிற புனித காபாவை மனிதர்களுக்கு அடிப்படை ஆதாரமாக ஆக்கியிருக்கிறேங்கிறான். கியாமத்துக்கு முன்னால காபா இடிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். காபா இடிக்கப்படும் கியாமத்துக்கு முன்னால. காபா இடிக்கப்பட்டதும் அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னா, குரான் பூரா உயர்த்தப்பட்டு விடும். இது ஹதீஸ். இது குரான் உயர்த்தப்பட்டுரும். உயர்த்தப்பட்டுனா என்ன அர்த்தம்? மக்கள் குரானுடைய பிரதிகளை எடுத்து பார்ப்பாங்க. பேப்பர் இருக்கும், குரானில் ஆயத்துகள் எதுவும் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். குரானை மனப்பாடமாக ஓதலான்னு எல்லாரும் ஓத பார்ப்பாங்க, யாருடைய உள்ளத்திலும் ஒரு ஆயத்து கூட இருக்காது. இந்த நிலை வந்த பிறகு உலகம் அழிஞ்சு. அப்போ அதான் சொன்னாங்க, உலகத்துக்கு உயிர் 2 தான். ஒன்று காபா, இன்னொன்று இந்த திருமறை. இந்த 2ம் அழிந்தால் உலகமும் அழிஞ்சு போயிடும். அப்போ காபா இடிக்கப்பட்டதுமே குரான் உயர்த்தப்பட்டுடும், உள்ளங்களிலிருந்து உயர்த்தப்பட்டுடும். யாருடைய உள்ளத்திலும் குரானுடைய ஒரு வசனம் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூட ஓத முடியாது. இந்த 2 நடக்கும்போது உலகம் அழிஞ்சிடும் சொன்னாங்க. அப்படியானா குரான் தானே உயிர். இந்த உலகத்திற்கு குரான் தான் என்னங்க உயிராக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த குரானை கொண்டு தான் உலகத்தில் சிறந்த மனுஷன் யாருன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவர்கள் யாரு? யார் குரானை கற்று, யார் குரானை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். நீங்கள் குரானோடு எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு எப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு அடியான் அல்லாவுக்கும் எனக்குமான தொடர்பு எவ்வளவு நெருக்கம், இதை நீங்கள் தெரியணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் குரானுடைய தொடர்பில் இருக்கிறீங்களோ அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு குரான் ஓதாம மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் குரானை பார்க்கல, குரானை தொடாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ் விட்டும் தூரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குரானு தான் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை நிரூபிக்கும். அருமையானவர்களே, இந்த குரான் இருக்கு இல்லையா, அல்லாஹ் திருமறையில் சொல்வது போல வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக். இந்த குரானை நாம் இறக்கியிருக்கிறோமே முழுக்க முழுக்க வளம் நிறைந்தது. இந்த குரானை தொட்டால் அதற்கும் சவாப் இருக்குது, இந்த குரானை திறந்து பார்த்தால் அதற்கும் சவாப் இருக்குது, இந்த குரானை நீங்கள் முத்தமிட்டால் அதற்கும் சவாப் இருக்குது. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் குரானுடைய கண்ணியத்தை அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு வச்சிருந்தா, அவர் அடிக்கடி குரானை எடுத்து என்ன செய்வார்னா தலையில் வச்சுக்குவாராம். யார்? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா குரானை தலையில் வைத்துக் கொள்வார், குரானை முத்தமிடுவார், சொல்வார் ஹாதா கலாமு ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள், இது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள் என்று அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா சொல்வார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரானை கொண்டு தான் இந்த உம்மத்திற்கு எல்லா வகையிலையும் சிறப்பை வச்சிருக்கிறான். இந்த குரானை அழிக்க முடியாது, எதை கொண்டு என்னங்க அழிச்சிட முடியாது. ரஷ்யா இன்னைக்கு நாம் கேள்விப்படுறோமே, ரஷ்யாங்கிறது அதனுடைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரலாறை பாருங்க. அங்கே ஒரு 80 வருஷம் இரும்புத்திரை ஆட்சி நடந்தது, கம்யூனிஸ்ட் ஆட்சி, இரும்புத்திரை ஆட்சி.
அப்போ மதத்திற்கு அனுமதி இல்லை, குறிப்பாக இஸ்லாத்துக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அந்த ரஷ்யாவை சுற்றி உள்ள ஊர்களில் தான் எல்லா மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. இன்னைக்கு ஹதீஸுடைய 6 நூல்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபுதாவூத், இவங்கெல்லாம் எங்கே பிறந்தவங்க? புகாரா ரஷ்யாவில் தான் இருக்குது. இமாம் திருமிதி பிறந்த அந்த திருமிதிங்கிற ஊர் அங்கே தான் இருக்குது. எல்லாம் இன்றைக்கி அந்த ரஷ்யா உடஞ்சி பல மாகாணங்களாக ஆகிப்போச்சு, அது வேற. இவங்க இந்த முஹத்திஸீன்கள் எல்லாருடைய மன்னரைகளும் எங்கே இருக்குது? இந்த ஒன்றிணைந்த ரஷ்யாவில் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த நாட்டில் கம்யூனிச ஆட்சி வந்த நேரத்தில் அரபி மொழி கூட இருக்கக்கூடாது, அல்லாங்கிற வார்த்தை கூட இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் பேர் வைக்கிறது அந்த நாட்டு மொழியில் வைக்கலாம், அரபி மொழியில் வைக்கக்கூடாது. அல்லாஹ் இருக்கக்கூடாது, குரான் இருக்கக்கூடாது. 80 வருஷம் நாம் இந்த 10 வருஷமே தில்லாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? 10 வருஷம் இப்போ அடுத்த 3வது தடவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியிலே நாம் இவ்வளவு, ஆனால் அங்கே சந்தித்த இன்னல்கள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நெருக்கடி யாருக்கும் வரவும் வேண்டாம். 80 வருஷ காலம் அவ்வளவு பெரிய இரும்பு திரை ஆட்சி ரஷ்யாவில் நடந்துச்சு. அவன் என்ன நினச்சான்? குரானை ஒழிச்சிட்டோம், குரானை அழிச்சிட்டோன்னு நினச்சான். 80 வருஷம் இரும்பு திரை ஆட்சி உடையுது ரஷ்யாவில். 90களில் ரஷ்யாவுடைய அந்த ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனுங்கிறது உடையுது. உடஞ்சி இன்னைக்கு இருக்கிற பல கேள்விப்படுறோமா இல்லையா, பல நாடுகள், துர்க்மானிஸ்தான், தஜிகிஸ்தான் என்று பல பல இஸ்லாமிய நாடுகள் உருவாகுது. அந்த உடைஞ்ச நேரத்தில் அப்போ அங்கேருந்து பல உலமாக்கள் இந்தியாவுக்கும் வர்றாங்க. ஏன்னா மதரசாக்கள் கிடையாது, புதுசாக மதரசாவும் நிறுவனம். தேவபந்துக்கு வர்றாங்க, டெல்லி நிசாமுத்தீனுக்கு வர்றாங்க, உலமாக்களை பார்த்து அடுத்து நாங்கள் எப்படி என்ன செய்யணும் என்று ஆலோசிக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற நம்முடைய உலமாக்கள் பெரியார்கள் கேட்டாங்க, 80 வருஷம் மதரசா இல்லை, மக்தப் இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்போ உங்களில் குரானை ஓத தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. குரானை ஓத தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன பதிலில் இந்திய உலமாக்கள் ஆடி போயிட்டாங்க. இவங்க நினச்சது குரானே உங்களுக்கு ஓத தெரியாது, அலிப்பா கூட தெரியாது. ஏன்னா 80 வருஷம் தான் எல்லாமே தடையாச்சு. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் 300 ஹாஃபிதுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இவங்க கேட்டது குரானை ஓத தெரிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஓத தெரிந்தவர்கள் அல்ல, குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் ஒவ்வொரு ஊர்லேயும் 300 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம உலமாக்கள் ஆடி போயிட்டாங்க. எப்படிங்க நடந்துச்சு? எப்படி அந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில் நீங்கள் எப்படி மறைச்சிட்டு எப்படி செஞ்சீங்க? அப்போ அதை பற்றி நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மௌலானா துல்ஃபிகார் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லா அலை அவங்க ரஷ்யாவுடைய பயண அனுபவத்தில் அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வரலாற்று ஆவணம், உண்மை இது. அப்போ அவங்க எப்படி அந்த குழந்தைகளுக்கு அரபியை சொல்லி கொடுத்தாங்க? அங்கே ஷேகுல் ஹதீஸா இருப்பார், புகாரி பாடம் நடத்துவார், ஆனால் தாடியை சரைச்சு தான் இருப்பார். ஏன்னா தாடி வைக்க முடியாது அந்த நாட்டில், அதான் வேற வழி கிடையாது. அவர் பார்த்தா ஒரு தாடி இல்லாத ஒரு சாமானிய ஆள் மாதிரி இருப்பார். பார்த்தா ஒரு பெரிய ஷேகுல் ஹதீஸா இருப்பார். குரான் சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸை சொல்லி கொடுக்குறாங்க. மண்ணறைகளுக்குள், ரகசிய அறைகளுக்குள் புதைகுழியை தோண்டி தோண்டி சில நாட்களுக்கான உணவையும் கொடுத்து அந்த பிள்ளைங்க அந்த அறையை விட்டு வெளியே வராமல் மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்படி 80 வருஷம் அங்கே இருந்த அந்த நெருக்கடியில் அந்த மக்கள் குரானை விடலை. இது குரானுடைய அற்புதம் இது. ஆக இந்த குரானை உலகத்தில் யார் என்ன செய்ய நினைச்சாலும், யார் அழிக்க நினைத்தாலும் குரானை அழிக்க முடியாது. குரானை இழிவுபடுத்தினா அவங்க தான் தண்டிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நம்ம பிள்ளைகள் குடும்பத்தில் என்னங்க, சில குடும்பங்களில் குழந்தைகளை ஹாஃபிஸாக்கிறதுக்கு மதரசாவில் கொண்டு போய் விடுறாங்க. எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி மதரசாவில் பிள்ளைங்களை சேர்த்தா அதுக்கு 4 பேர் எதிர்த்து பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் வேறு கல்வி ஏதாவது காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான், அந்த கல்வியை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, ஏப்பா இதை படிக்கிற, இதெல்லாம் ஒரு படிப்பா, நீ அதை படிக்கலாமே அப்படின்னு நீங்கள் பேசலாம். பேசுகிறதுனால உங்களுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை. மார்க்க ரீதியாக ஒரு புள்ள ஹிஃப்ஸு மர்சால சேர்க்கப்பட்டிருக்குது, நீங்கள் அதை யாராவது ஏப்பா ஹிஃப்ஸு குரான்லாம் நமக்கு அது தேவையில்லையே, நமக்கு அதை ஹிஃப்ஸு பண்ணுறதுக்கு வேறு மக்கள் இருக்கு, அப்படி சில பேர் பேசிகிட்டு இருக்கிறான். குரான் நம்ம இதுக்கு அது நம்ம இப்போ பணக்கார குடும்பங்களை யாரையாவது ஹிஃப்ஸுக்கு சேர்த்துட்டா எப்போ நீ மர்சால கொண்டு போய் விட்ட, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் தேவையில்லையே. ஒரு ஹிஃப்ஸு பண்ணுற பையனை பற்றி அதை நீங்கள் தரக்குறவா பேசுனீங்கன்னு சொன்னால் உலமாக்கள் எழுதுகிறாங்க, குரானை யார் தரக்குறவா பேசுகிறாரோ நாளை மறுமை நாளில் அந்த பையன் அந்த ஹாஃபிஸு பலருக்கும் பரிந்துரை செய்வானா இல்லையா? அல்லாஹ் அந்த பையன்கிட்ட இப்போ சொல்லுவான், உன் குடும்பத்தில் யார் இந்த குரானை பரிகாசமாக பேசினானோ அவனுக்கு மட்டும் நீ பரிந்துரை செய்யக்கூடாதுன்றான்.
அவனுக்கு மட்டும் அதனால் ஹிஃப்ஸு பண்ணுற பிள்ளைங்களை மட்டும் தயவு செஞ்சு தரக்குறைவாக பேசிடாதீங்க. அதுதான் 3 பேரை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது. அதில் குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிஸை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய நீடித்து நிற்கிற ஒரு பேரற்புதம் இது. நாம் இந்த குர்ஆனை மதிக்கணும். குர்ஆனை அதனுடைய கடமைகள் நிறைய. நாம் இன்னைக்கு குர்ஆனுடைய எல்லா விஷயங்களிலும் அதை புறக்கணிக்கிறோம். ஓதுறது ரொம்ப கம்மி, ஓதக்கூடிய மக்களும் கம்மி. ஓதக்கூடியவங்களும் கொஞ்சம் தான் ஓதுறாங்க. ஓதக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த சபையில்? இந்த புனிதமான மாதத்தில், ரமதானுடைய இந்த மாதத்தில் குர்ஆனை கத்ம் செஞ்சவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாம் குர்ஆனை ஒட்டி எவ்வளவு தூரமாக இருக்கிறோங்கிறதுக்கு இந்த மஜ்லிஸில் எத்தனை பேர் குர்ஆனை முடிச்சிருப்போம்? நம்முடைய கால நேரங்களை எவ்வளவு வீணாக்கி இருக்கிறோம். எவ்வளோ பெரிய கைசியத்தை. ரமதான் முடிய போகுது இல்லையா? இன்னும் 3 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கலாம். 10 ஜுது ஓதுனா கூட 3 நோன்புகள் இருக்கிறது. 3 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். எனவே அருமையானவர்களே, குழப்பமான காலத்தில் தீர்வு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குழப்பங்கள் வரும். ஹஜ்ரத் அலி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ என்ன தீர்வு? இந்த குர்ஆன் தான் தீர்வுன்னு சொன்னாங்க. இந்த குர்ஆனை எடுத்துக்கங்க, ஹபலுல்லாஹில் மதீன், இது அல்லாஹ்வுடைய பலமான கயிறுன்னு சொன்னான். குர்ஆனை பற்றி அவனே அறிமுகம் செய்வான். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் சரியான பாதையை காட்டும்னு சொன்னாங்க. உலமாக்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, குர்ஆன் சரியான பாதையை காட்டும்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் நோயையும் சொல்லும், நோய்க்கான ஷிஃபாவையும் சொல்லும், பிரச்சனையையும் சொல்லும், பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லும். ஒரு நல்ல மருத்துவன் யாரு? தன்னிடம் வரக்கூடிய ஒரு நோயாளியினுடைய நோயையும் கண்டுபிடிக்கணும், பிறகு நோய்க்கான மருந்தையும் சொல்லணும். அவன் தான் நல்ல மருத்துவன். குர்ஆன் நோயையும் சொல்லும், நோய்க்கான மருந்தையும் சொல்லும், பிரச்சனைகளையும் சொல்லும், பிரச்சனைகளுக்கான மருந்தையும் இந்த குர்ஆன் சொல்லும். அருமையானவர்களே, அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற குடும்பவியலாக இருக்கட்டும், வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் பின்பற்றணும். குர்ஆனுக்கு எவ்வளோ விதவிதமான தஃப்சீர்கள், குர்ஆனுடைய தஃப்சீர் இருக்கு இல்லையா? உலகத்தில் விதவிதமான விரிவுரைகள் குர்ஆனுக்கு என்ன செஞ்சாங்க? எழுதினாங்க. ஒவ்வொரு விரிவுரையினுடைய சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அருமையானவர்களே, நம்ம ரமதானுடைய நோன்பு முடிவு செய்ய போகிறோம் இல்லையா? நிறைவு செய்ய போகிறோம். குர்ஆனுடைய ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் சில உலமாக்கள் அழகான பொருத்தத்தை சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன பொருத்தம்னு சொல்லி. உதாரணமாக குர்ஆனில் நோன்பை பற்றிய ஆயத்து எதில் வருது? பக்கராவில் வருது. நோன்பை பற்றிய வசனங்கள் வருது. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நோன்பை பற்றி ஒரு 3-4 வசனங்கள் வருது. அந்த நோன்பை பற்றிய வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் எதை பற்றி பேசுவான்னு சொன்னால் வசியத்தை பற்றி பேசுகிறான். வசியத்தை பற்றி அந்த நோன்புடைய வசனம் முடிந்த பிறகு பின்னால் வரக்கூடிய வசனம் இருக்கு இல்லையா? அதில் அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான்? நீங்கள் பிறருடைய பொருள்களை அநியாயமாக உண்ணாதீர்கள் அப்படின்னு பேசுகிறான். பாருங்க, நோன்புங்கிற வசனம், நோன்பை பற்றி பேசுகிற வசனத்துக்கு முன்னால் எதை பற்றி வருது? வசியத்தை பற்றி வருது. நோன்புடைய சட்டம் முடிஞ்ச பிறகு எதை பற்றி வருது? மக்களுடைய பொருளை அநியாயமாக உண்ணாதீர்கள் என்று வருது. உலமாக்கள் ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்க? விளக்கம் கொடுத்தாங்க. இந்த இவைகளுக்கு இடையில என்னங்க பொருத்தம்? நோன்புனா என்ன? இந்த குறிப்பிட்ட நேரம் ஒரு 12-13 மணி நேரம் உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, அதானே நோன்பு. இது ஒரு நோன்புன்னு சொன்னால், அதே போலத்தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்கிறவங்களா இருந்தால், ஒருவர் இறக்கும்போது வசியத்து பண்ணினார், இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இன்னாருக்கு இதை கொடுங்க என்று வசியத்து பண்ணினார். வாரிசுகள் அந்த வசியத்தை மறைச்சிட்டாங்க, அந்த வசியத்தை மூடி மறைச்சிட்டாங்க. யாருக்கு வசியத்து செய்யப்பட்டதோ அதற்கு என்ன செய்யல? அவங்க கொடுக்கல. அப்படின்னா அந்த வசியத்து செய்யப்பட்டவருடைய அந்த பொருளை சாப்பிட்றாங்களே இவங்க, அப்போ அல்லாஹ் ஹராமான அந்த பொருளை சாப்பிட்றது எதை போல? ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமல் சாப்பிட்ற மாதிரி. அப்போ நோன்புங்கிறது அல்லாஹ் சொன்ன இந்த மாதத்தில் பகலில் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் அல்ல, அதே மாதிரி தான் அடுத்த வசனம் மக்களுடைய செல்வங்களை அநியாயமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. அநியாயமாக சாப்பிடாதீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய எல்லாமே ஹராமாக தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, பாகப்பிரிவினை, சொத்துக்களை பிரிக்கிறது இல்லை, அதில் சாப்பிட்ற எல்லா காசும் ஹராமு தான். இன்றைக்கி லஞ்சம் முஸ்லீம்கள்ட்டையும் பெருகி போச்சு. அல்லாஹ் அந்த ஆயத்தில் அதான் சொல்லுவான், லஞ்ச அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் அடுத்த ஒரு உரிமையை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ முஸ்லீம்கள்ட்டையும் லஞ்சம் பெருகி போச்சு, அபகரிப்பு பெருகி போச்சு.
எந்த வகையிலும் என்னங்க நம்முடைய வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் சுத்தமே கிடையாது. வட்டி ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் வட்டி. அந்த வட்டியை நியாயப்படுத்துவதற்கு அதற்கு சில ஃபத்வாக்கள், அதற்கு யாராவது எதையாவது சொன்னால் அதை எடுக்கிறது. எல்லாமே நீங்கள் பாருங்கள், எந்த பொருள் வாங்க போனாலும் இஎம்ஐயில் வாங்குகிறான். இதுதான் எல்லாமே லோனில் வட்டி கட்டி வாங்கிறதுக்கு தான். மார்க்கம் என்ன சொல்லுது? ஒன்றை என்ன இருக்குதோ இருக்கிறத கொண்டு பொருள் வாங்கு. அப்போ எல்லாமே என்னங்க, இந்த வட்டிங்கிறதுல கிரெடிட் கார்டை வச்சுருக்கிறான், எல்லா பொருள் ஆசைப்படுற பொருளை பூரா வாங்குறான், அதை வட்டிக்கு என்ன செய்கிறான், கையெழுத்து போட்டு அதை சம்மதிக்கிறான். வட்டி சார்ந்த எந்த நடவடிக்கையையும் நாம் நியாயப்படுத்தவே முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. அப்போ நோன்புங்கிறது அல்லாஹ் ஹராம், அல்லாஹ் அனுமதித்த அந்த உணவுகளை சில காலங்கள் சில நேரங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம். வாழ்க்கை பூரா நோன்பு இருக்குது. ஹராம் என்னென்ன அல்லாஹ் தடுத்தானோ அதையெல்லாம் நம்ம விட்டு விலகி இருக்கிறதா வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற நோன்பு என்பதாக உலமாக்கள் இவைகளுக்கு மத்தியில் நமக்கு என்ன செஞ்சாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. எனவே ரமதான்ங்கிறது நமக்கு பயிற்சி. என்ன பயிற்சி? வாழ்க்கை முழுவதும் ஹராம செய்யாமல் இருப்பதற்கான பயிற்சி தான் ரமதான். அந்த ஹராமிலிருந்து தூரமாகிற பயிற்சியை இந்த ரமதான் நமக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ ரமதான் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே அருமையானவர்களே, ரமதான் முடிக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் நாம் குர்ஆனை கடைபிடிக்கணும். உம்மத்து குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்கிறதுனால தான் சதாவும் பிரச்சனை, எல்லா வகையிலையும் பிரச்சனை. ஷேகுல் ஹிந்த் மஹமூத் ஹசன் ரஹமத்துல்லா அலை அவங்க மால்டா சிறையிலிருந்து வந்தபோது சொன்னாங்க, நான் சிறையில் இருந்த காலத்தில் ரொம்ப யோசித்தேன், இந்த உம்மத்துக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று யோசித்த போது என் மனதில் உதித்தது அதுதான். இந்த உம்மத்து குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்குது. எப்போ குர்ஆனுக்கு நெருக்கமாக வருவாங்களோ அப்போ தான் இந்த உம்மத்துக்கு தீர்வு என்று நான் முடிவு செஞ்சேன்னு சொல்லி, அதற்கு பிறகு அவங்க ஹதீஸ் கலையினுடைய ஆசிரியராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை உருதுல எழுதினாங்க. அந்த காலத்தில் மொழிபெயர்ப்புகள் அதிகம் இல்லாத காலகட்டம். உருதுல எழுதப்பட்ட குர்ஆனுடைய மிகச்சிறந்த 4 மொழிபெயர்ப்புகளில் ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாவுடைய மொழிபெயர்ப்பும் ஒன்று. அப்போ மக்களை குர்ஆனை கொண்டு நெருக்கமாக்குனாங்க. ரமதான் காலங்களில் தராவியில் தனியாக குர்ஆனை முடிப்பாங்க, தஹஜுதில் தனியாக முடிப்பாங்க. மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய எஞ்சிய காலம் முழுக்க எல்லா பெரியார்களும் இதைத்தான் சொன்னாங்க, இந்த உம்மத்து குர்ஆனை விட்டும் தூரமாக இருப்பது தான் இந்த உம்மத்துடைய பிரச்சனை. அதனால் இன்றைக்கி சர்வதேச அளவுலையும் பாருங்கள், உம்மத்து எவ்வளோ பெரிய சோதனைகளில் சிக்கல்களில் இருக்குது. இப்போ குர்ஆனை நாம் கைவிட்டதனுடைய விளைவு தான். எனவே ரமதானில் தராவிகளை குர்ஆனை கேட்டோம், அதுக்கும் பலன் இருக்குது. குர்ஆனை சும்மா ஓதுறது கேட்கறது எல்லாமே பலன் இருக்குதான். ஒரு முழுமையான பலன் என்று ஒன்று இருக்குதா இல்லையா? அந்த பலனை நாம் அடையணும்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற எல்லா சட்டங்களையும், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் பின்பற்றணும், ஹராமை விட்டு விலகணும். அருமையானவர்களே, ஒரு பெரியார் அழகாக சொன்னாங்க, ஹராமான விஷயங்களை பொருள் ஈட்டுறதுல ஹராமு, எல்லாம் ஹராம் செய்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் சொன்னார். எப்போ 2 விஷயத்தை யோசிப்பார். இந்த துன்யாவில் இருக்கிற எல்லா பொருளுமே, இந்த துன்யாவில் இருக்கிற எல்லா பொருளுமே 2ல் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று என்ன, அந்த பொருள் எனக்கு விதிக்கப்பட்டதாக இருக்கும், அல்லது அந்த பொருள் வேறொருத்தனுக்கு விதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த துன்யா முழுக்க உள்ள எல்லாமே என்னங்க, ஒன்று எனக்கு எழுதப்பட்டிருக்கணும், அல்லது வேறு யாருக்காவது எழுதப்பட்டிருக்கணும். எனக்கு எழுதப்பட்டு இருந்தால் நான் என்ன முயற்சி செஞ்சாலும் அது எப்போது அல்லாஹ் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் கிடைக்கும், அது எனக்கு கிடைக்காம போகாது. அடுத்தவர்களுக்கு அது எழுதப்பட்டிருந்தால் நான் தலகீழா நின்னாலும் அது எனக்கு கிடைக்காது. இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹராமான முறையில் பொருள் தேடவே மாட்டீங்க, ஹலாலில் மட்டும்தான் பொருள் தேடுவீங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹராமான முறையில் கிடைக்கிற சம்பாத்தியத்தினால நாம் சாப்பிட்றோமே குடிக்கிறோமே, அதில் வளர்ந்த இந்த சதையானது நரகத்திற்கே செல்ல தகுதியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சதையை தூக்கி நரகத்தில் தான் போடணும்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு வியாபாரங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம தவறுகள் செய்கிறோம். அந்த தவறில் கிடைக்கிற வருமானங்களை சாப்பிட்றோம், உடையாக உடுத்துறோம், அதெல்லாம் நம்மளை நரகத்திற்கு தான் நெருக்கமாக்குகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நீண்ட உரைக்கு அவசியமல்ல, அமல்கள், துவாக்கள், திக்ருகள் செய்ய வேண்டிய ஒரு புனிதமான ஒரு தருணத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். புனிதமான லைலத்துல் கத்ராக இந்த இரவு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது உம்மத்துடைய உலமாக்களுடைய கருத்து. நாமும் அல்லாஹ்வுடைய அருள் மீது ஆதரவு வைக்கிறோம்.
இந்த இரவே லைலத்துல் கத்ரா இரவாக இருந்து நம்முடைய எல்லா ஹாஜத்துகள் தேவைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த நல்ல இரவுல பூர்த்தி செய்து மகத்தான கூலி அல்லாஹ் நமக்கு தந்தரலட்டும். ஏன் இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருக்கிற அதிக வாய்ப்புன்னு ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு ரகசியம் வச்சிருக்கிறான். 7ங்கிற எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? 7 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்குது. அந்த எண்ணிக்கை அல்லாஹ் அதில் பல ரகசியங்கள் வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்லாஹ் 7ஆக அமைச்சிருக்கிறான். வானங்கள் 7, பூமி என்னங்க 7, பிரபஞ்ச அமைப்பில் எல்லாமே 7க்குள்ளே தான் இருக்குது. நிறைய வணக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் 7ங்கிற அந்த எண்ணிக்கையில் வணக்கங்களை வச்சிருக்கிறான். தவாஃப் செய்கிறோம் 7, சை செய்கிறோம் 7 சுற்று, கல்லறிகிறோம் 7 சுற்று. அப்போ அந்த வணக்கங்கள் 7 என்னங்க இருக்குது. அதே மாதிரி தான் உறவு முறைகளில் திருமணம் செய்யக்கூடாத உறவு முறை பெண்கள் 7 வகை பெண்கள் அப்படின்னு வருது. வாரத்தினுடைய நாட்களை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்? 7 நாட்களாக தான் ஆக்கியிருக்கிறான். ஒரு கரு உருவானதிலிருந்து பிறக்கிற வரைக்கும் உள்ள கட்டங்கள் எத்தனை? அல்லாஹ் திருமறையில் 7 கட்டங்கள் சொல்லுவான். கரு உருவானதிலிருந்து குழந்தையாக வெளியே வர்ற வரைக்கும் 7 கட்டங்கள். அப்போ இந்த 7 அப்படிங்கிற எண்ணிக்கை அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதனால தான் பல சஹாபாக்கள் எல்லா ஒற்றைப்படை இரவுகளிலும் லைலத்துல் கத்ருடைய வாய்ப்பு இருந்தாலும் 27 தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு என்று சொன்னாங்க. எனவே அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. வந்திருக்கிற எல்லாருடைய எல்லா ஹாஜாத்துகள் தேவைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. இந்த இரவிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் சேர்த்தல்வானாக. அல்லாஹ் சூரத்துல் கத்ரில் இன்னா அன்ஸல்னா ஓதுறோமே, இந்த இரவை பற்றி சுருக்கமாக அழகாக சொல்லிடுறான். ஒரு விஷயம் சிறப்பானது அப்படிங்கிறத வளவலன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சுருக்கமாக சொன்னால் போதும். அல்லாஹ் சொல்லுகிற சிறப்பு என்ன? இந்த இரவுல வானவர்களும் வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வர்றாங்க. வானவர்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன அந்தஸ்தோ அதே போல தான் இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய அந்தஸ்துன்னு புரிஞ்சுக்கணும். வானவர்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்று ஒரு மகாம் இருக்குது, அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்குது. அந்த அந்தஸ்தை எந்த மலக்கும் அடைய முடியாது. அதே போல தான் இரவுகளில் லைலத்துல் கத்ர், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை போல மகத்துவம் நிறைந்த இரவு. அந்த சிறப்பை யாருமே அடைய முடியாது என்பதாக உலமாக்கள் சொன்னாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நாளை நமக்கு கபூல் செய்வானாக. வரக்கூடிய ஆண்டுகளிலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.